எங்க நம்ம போறோம்? பார்க். என்ன ஃபர்ஸ்ட் டேவே நைட் வியூக்குள்ள போறோம், அதனால நைட் எப்படி அங்க போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நாங்க வந்துட்டு வீடியோ எடுத்து அதில் காட்டுறோம் கண்டிப்பா. தூத்துக்குடி. ஒருத்துங்க அவங்க சொன்ன மாதிரி பார்க் வந்து நல்லா இருந்துச்சு. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதான் என் வாழ்க்கையிலே என் பின்னாடி ஒரு ஒளி தெரியுது. ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கு, நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. ரைடே அப்படி நின்ட்டா என்ன பண்றது? டெஃபினிஷன் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏஸ்தெட்டிக்னா என்ன அர்த்தம்? சரி, என்ன பேசுறதுன்னு தெரியல. பாய். எங்க நம்ம போறோம்? பார்க். போரூர்ல வந்து வெளிநாட்டுல இருக்கிற அளவுக்கு அழகா இருக்கக்கூடிய ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். என்ன ஃபர்ஸ்ட் டேவே நைட் வியூக்குள்ள போறோம், அதனால நைட் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்கள்ட்ட காட்டுறோம். ஏன்னா பகல்ல நிறைய பேர் காட்டிட்டாங்க. ஸோ இப்போ நைட்ல அந்த பார்க் எப்படி இருக்கு? உங்க ஃபேஸ் எல்லாரும் காட்டுங்கன்னு சொல்ல போறாங்க. இப்போ ஹெல்மெட் போட்டு பேசுறதுக்கு. ஹெல்மெட் போடாம பைக்ல உட்காந்துருந்தாலே கேஸ் போட்டுருவாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா போரூர் பார்க்குக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்து அதில் காட்டுறோம் கண்டிப்பாக. நீ இதுக்கு பதிலாக செலிபிரிட்டிஸ்லாம் இப்படி தான் வருவாங்க. ஆமாம், ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு செலிபிரிட்டிஸ்லாம் இப்படி தான் வருவாங்க. இவங்க என்ன செலிபிரிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ, பொட்டு விழுந்துருச்சு. யாருங்க சும்மா? மணி வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. தூத்துக்குடி. இப்பதான் எங்களுக்கே தெரியும் ராம் ஸ்ரீ கடை வந்து தூத்துக்குடி இது. எனக்கு வந்து பால். ஆயிடுச்சு எடுத்துட்டு அது பார்த்தா ஃபுல்லா ஒரு வாய் இனிப்பு சாப்பிடுவோம்ல. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நூடுல்ஸ் சமோசா. இல்ல நூடுல்ஸ் இதான் அந்த பார்க்கு. அப்பா நீ சண்டே இல்ல நடக்க முடியாதான். வாமா இருக்கு எல்லாம் வ்ளாக் எடுத்து மணி பரதநாட்டியம் நடக்குது. இது வந்து ஒரு பார்க் மாதிரியே இல்ல. என்ன பார்க் மாதிரி தான் இருக்கு. கிரவுட் இருக்கனால அப்படி ஒண்ணுமே தெரியலையோ. நல்லா இங்க டோர்னமெண்ட் அது இதுன்னு என்னெல்லாமோ விளையாண்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏதோ சண்டே. ஒருத்துங்க அவங்க சொன்ன மாதிரி பார்க் வந்து நல்லா
ஜெயின்டிக் நல்லா இருக்கு பார்க். சொன்ன மாதிரியே பெரிய பார்க்கா இருக்கு, அருமையான பார்க்கா இருக்கு. க்ரௌடு மட்டும் குறைஞ்சது ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அவ்வளோ க்ரௌட் இருக்கு. குதிக்காதீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. செல்வா நான் கொஞ்சம் அவளுங்க ஃபேன்ஸ் வந்துட்டாங்க மணிக்கு. வெல்கம் டு செல்வா. நான் நல்லா உங்களுக்கு என்ன காட்ட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு செல்வா vlogs. வெல்கம் டு செல்வா vlogs. இப்போ நானும் நிலாவும் உங்களுக்கு என்ன காட்ட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் பார்க்கு. நிறைய பேர் இருக்காங்க. கப்பல்ஸாக இருக்காங்க. ஓகே, குட் நைட். என்ன ரொம்ப கருப்பா தெரியும், லைட் இல்லைல்ல, வாங்க அங்க வாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம் தான் வந்தோம், ஆனால் இது வந்து செம்ம கூட்டமாக இருக்கு, சரியான கூட்டமாக. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? அப்போதான் என் வாழ்க்கையிலே என் பின்னாடி ஒரு ஒளி தெரியுது. கையில் என்னம்மா? என்ன எல்லாரும் இப்படி வராங்க? ஏதோ ட்ரை பண்றாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஏய் செல்வா, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க பார்க்கல எப்படிங்க? பார்க்க முறுக்கிட்டு இருக்கீங்க சார். அழகா அந்த லேக்கை சுத்தி கட்டிருக்காங்கல்ல, சூப்பரா இருந்துச்சுங்க. எவ்வளவு இடம்டா சாமி. ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கு, நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப திரும்பலாம். 6 முதல் 60 வரை ஊர்ல இருந்து ரிச், மிடில் கிளாஸ் எல்லாரையும் பார்க்கலாம் இங்க இல்ல. நம்மளா ரிச் பார்க்கலாம். நம்ம டிச்சு கிளம்பு. கைடே அப்படி நின்ட்டா என்ன பண்றது? கைடுன்னு வேற சொன்னீங்க. இன்ஸ்ட்ரக்டர் நீங்க அப்படி என்ன இந்த எஸ்தெட்டிக் ஃப்ரேம் பாத்துருக்கீங்களா? எஸ்தெட்டிக் ஃப்ரேம் தான். ரொம்ப நாளா இப்படி ஏமாத்திட்டே இருக்கா, எதை கேட்டாலும் ஏஸ்தெட்டிக்ன்ற. இப்படி வா, எனக்கு ஒரு டவுட். இப்படி வா. இந்த இதோட ஆளை எவ்வளவு? அவ்வளவுதான். இல்ல ஃப்ரேம் இல்ல ஆக்சுவலா. ஏஸ்தெட்டிக் மிஸ்ஸஸ் ஏஸ்தெட்டிக். இதுக்கு ஏஸ்தெட்டிக்ன்றோம். இது ஏஸ்தெட்டிக் தானமா? கேக்கும். யாருக்காவது அதுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏஸ்தெட்டிக்னா என்ன அர்த்தம்? மூக்கை மட்டும் கட் பண்ணி ஏஸ்தெட்டிக்ங்கிறா, ஷோல்டர் கையை மட்டும் இப்படி கட் பண்ணிட்டு ஏஸ்தெட்டிக்ங்கிறா. அதுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு கிராப் பண்ணி போட வேண்டியதானே? இப்படி வச்சுக்கிறா கேட்டா ஏஸ்தெட்டிக்ங்கிறா. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப நடந்து கலைச்சதுனால மைக் இந்த இருக்கு. அவ போய் ஹேரும் ஷாலும் போட்டு மறைச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டெக்னாலஜி பெருசா தெரியாது எனக்கு. ஓகே, கைடா இருக்காங்க. ஆமா. சரி, என்ன பேசுறதுன்னு தெரியல. பாய். இங்க வந்தும் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீட்லயே இருந்திருக்கலாமே, எதுக்கு வரணும்? கொஞ்சம் லைட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதுக்கு வந்தீங்க? வீட்லயே உட்காந்து கிரிக்கெட் பார்த்துருக்கலாம்ல. மணிகண்டன் வீட்ல இருந்து கிரிக்கெட் பார்த்துருக்கலாமே. நீங்க அவன் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். ரீல்ஸ் வீட்ல இருந்து பார்க்கலாம். மொத்தத்துக்கு வீட்ல இருந்திருக்கலாம். ஏ அப்பா, இன்னும் கொஞ்சம் போகணும். சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்க. ஏதோ பண்ண போகுது.
ஹலோ ஏய் நீ லைட் வாங்கிட்டு நல்லா பழிட்டு உட்காந்துருக்க, அவன் லைட்டே இல்லாம உட்காந்துருக்கான். லைட் அப்ப லைட் இருந்தா தான் நான் பழின்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமா என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? ஜீவிக்கு அதுல வைக்க ட்ரை பண்ணு. அப்படியே திருப்பி வச்சுங்க. சரி வேணாம். சரி ஏதாவது சாப்பிட்ட பானிபூரி ஸ்டார்க்கு வாழை போட்டு உடைக்கிறானுங்க உடனே. மணி ஓகே பார். என்ன பண்ற? ஷர்ட்டுக்குள்ள லைட் போகுது. சிரிக்கிறாரு. ஐயோ அண்ணன் இது வேணாம். ஓ வேற மாதிரி இருக்கு. அது வந்து வச்சுட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அங்க போய் நிக்கிறது பாருங்க. வாங்க சொல்லிட்டாங்க. வெற்றி. அவளா விழுந்தனால சிரிக்கும். இது நம்ம தள்ளி விட்டு இருந்தாலும் அவ்வளவுதான். என்ன ஜிம்னாஸ்டிக்லாம் பண்றீங்க? ஷார்ட் தானே போனுக்கு. அவருக்கு வந்து இப்போ ஃப்ரீ பேர்ட் எப்போ மாற்றி கழட்டி தூக்கி போட்டு பரவாயில்லப்பா. 15,000 ரூபா தான் போட்டோம். தூக்கி போட்டுரு. சூப்பர். என்ன நீ எடுக்கவே இல்லை. அது என்ன அழகா பண்றாங்க. எங்களுக்குலாம் சொல்ல மாட்டியா? தனாவா anything under that 200 mark. He was desperately unlucky not to be here, but no, he's here in spirit and he's certainly had an impact at the start. He's an infectious guy and the young fellas feel off him really well. என்ன பேசுறானே புரிய மாட்டேங்குது. I think definitely the masala to
fantastic. I think that our owners and players make sure we're really well fed. What about rules available, which everyone's tight members in the squad. One of them ஒரு நாள் அப்பா வயசாயிட்டு உடம்பு What's they say about the army that marches well, the army that's fed well, the squad that marches well? A lot of people. ஆனா அவ்வளவுதான் we are leaving. நீங்க போரூர் இல்ல போரூர் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் திஸ் பிளேஸ். கண்டிப்பா ஒரு டைமாவது இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்க. ரோஹித் அவுட் ஆயிட்டா அப்படி. இங்க வந்து கிரிக்கெட் சி ஓகே, நீங்க இந்த சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா போரூர் பார்க் விசிட் பண்ணிட்டு அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல போடுங்க. முக்கியமா இதுல பாயிண்ட் பண்ண வேண்டியது அப்படிதாங்க, பார்க்னாலே இந்த நம்பர் சட்டூலியம் அதிகமா இருக்கும். இங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி குடும்பம் ஃபேமிலிஸ்க்கான பார்க்கா இருக்கு. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் அந்த செக்யூரிட்டின்ற பேர்ல யாரையாவது கம்போ வச்சுட்டு அங்க போதே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருப்பாங்க. அப்படி நான் பார்த்த வரைக்கும் இங்க யாரும் இல்ல, அந்த மாதிரி தொந்தரவு பண்ற மாதிரி யாரும் இல்ல. இருக்காங்க, பிளான்ட்ல கை வச்சா மட்டும் கேட்பாங்க. அது கேட்க வேண்டியது தானே. மற்றபடி இந்த ரொம்ப சீன் போற மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆபீசர்கள்லாம் இங்க யாரும் இல்ல. நீட்டா பொலைட்டா அழகா அவங்க கூட எல்லாம் சேராத. இங்க பாருங்க, புள்ள பிடிக்கிற கும்பல். என்ன சோலவன் நடந்து போறோம். பார்க்குக்கு போயிட்டு சூப் பிடிக்க வந்திருக்கோம். ஆட்கால் சூப். எல்லாரும் எங்களே பாக்குறாங்க. இது யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? காட்டுங்க, என்ன சாப்பிடுறீங்க? சிக்கன் வடை. ஆக்சுவலா அது எப்படி இருக்கும் அப்படி பாருங்க. நம்ம பை தான். நீங்க டிக்கெட் தான் குறையுது. வர முடியாது யாரும். போயிட்டாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. வீடியோ கைமா என்ன பார்க்க தான் செய்வாங்க. ஆடுது கீழே கொஞ்சம் கொட்டினா என் மேலதான் விடுவேன். நீங்க எதுவும் அதை சாப்பிடலையா தனுஷா? வேண்டாம், தனுஷா இப்போ எங்க வந்துருக்கீங்க? சூப் கிடைக்கும். ஜூஸ் குடிக்கலாம். ஜூஸா? அந்த டேஸ்ட் எங்கேயுமே இல்ல. வரும்போது டீ, இந்த மாதிரி ஒரு ஜந்து வரும்போது ஒரு டீ, இப்போ சூப்பு, இதை முடிச்சுட்டு போய் ஜூஸ் குடிக்கலாம். ஐஸ்கிரீம் ஏன் விட்டீங்க? இது ஜூஸ் குடிக்கலாம். நீ சூப் குடிக்காத, சில்லி மட்டும் சாப்பிடு. நம்ம 2 பேரும் இது இல்ல வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். அங்க என்ன வச்சிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? எப்படிதான் முடியுதுன்னு தெரியலண்ணே. டீ சூப்பு ஜூஸ்ன்னு அலக்கி அடிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு போனோடனே வேற டீ போட சொல்லுவாங்க. ஏடா மிளகா குடிச்சு விட்டு கிருஷ்ணாரி என்ன சொல்லிட்டு இருக்க? மூக்குல ஏறிட்டு வாயார சூப் குடிக்க சொன்னா மூக்கால சூப் குடிச்சிருக்காங்க. படுத்து கேறீங்கடா. எப்பா போடாதீங்க ப்ளீஸ். முன்னாடி முடி விட்டாதான் மூஞ்சி நல்லா இருக்கும். அத போடாதீங்க ப்ளீஸ். இது வேணாம், இப்போதைக்கு வேணாம். என்ன இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க. இதுதான் நான் மெயினா போடுவேன். கல்டன் வந்து போல்டு. யாராவது சூப் குடிச்சிருக்கீங்களா? சில்லி எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு. அண்ணே அண்ணே ஏய் நல்லா இப்படி நல்லா ஏஸ்தட்டிக்கா எடுத்துக்கலாம். நல்லா இது இங்க இருந்து வா, அப்படி கட்டிங்க இருக்கு. அந்த அந்த சைடு கீழ எல்லாம் சும்மா சூப்பரா இருக்கு. எஸ்தட்டிக்ல நல்லா இருக்கு. அதெல்லாம் வர இங்க இருந்து கட்டு. நினைச்சேன் இப்ப வருது பாரு. இப்ப மொத்தத்தையும் நான் கீழே போடுவேன். எப்படி இருக்கும்? அவ்வளோதான். இப்படியாக இந்த vlog இனிதே முடிந்தது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய vlogs அப்லோட் பண்ணுறோம். அது எல்லாத்துக்குமே எப்பவும் போல் உங்களோட ஆதரவு வேணும். எங்கள் சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி. என்றும் ரசிகர்களின் ரசிகனாக.